அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது, ஓலாப் வழியாக ஸ்டோக்ஸ் மெத்தட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் Google போங்க. Googleல போயிட்டு ஓலாப்ன்னு டைப் பண்ணுங்க. ஓலாப் ஸ்டோக்ஸ் மெத்தட்ன்னு அ டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்போது இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல ஆல்ரெடி தியரி இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு, அனிமேஷன் இருக்கு, சிமுலேட்டர் வந்திருக்கு, வீடியோ, iOS, ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபீட்பேக்ன்னு இருக்கு. இந்த மாரி ஓப்பன் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன இருக்கும்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல எர்த்துன்னு இருக்கும். இத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து கிளிசரின் இருக்கு. இந்த கிளிசரின்ல நான் கேஸ்டர் ஆயில் சூஸ் பண்றேன். செலக்ட் விஸ்கஸ் லிக்விட். இந்த செலக்ட் விஸ்கஸ் லிக்விட்ல நான் கேஸ்டர் ஆயில் சூஸ் பண்றேன். அடுத்து செலக்ட் ஜார் டயாமீட்டர். இந்த ஜாருடைய டயாமீட்டர். அடுத்து செலக்ட் பால் டயாமீட்டர். இல்ல 5 மில்லிமீட்டர்ன்னு எடுத்துக்கலாம். 10 எம்எம்ன்னு எடுத்துக்கலாம். இந்த மாரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் A and B is equal to 60 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2க்கும் இடையில நான் 60 சென்டிமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட். டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இஸ் ஈக்குவல் டு 961 kg/m³. இந்த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் அப்படிங்கிறதுனா நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த கேஸ்டர் ஆயிலுடைய டென்சிட்டி. அடுத்து டென்சிட்டி ஆஃப் த கிளாஸ் பால் இஸ் ஈக்குவல் டு 2600 kg/m³. இப்போ நாம எடுத்துக்கக்கூடிய இந்த பாலுடைய டென்சிட்டியோட வேல்யூஸ். இப்போ இனிஷியலா என்ன பண்ண போறோம்னா, இந்த இதுல ஃபர்ஸ்ட் நான் 5 மில்லிமீட்டர் சூஸ் பண்றேன். 5 மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிட்டு, இந்த பால எடுத்து இதுல ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டு, இத கிளிக் பண்றேன். அப்ப கிளிக் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த எண்ட் வந்தோனே ஸ்டாப் கிளாக் ஆன் ஆகும். அதே மாரி இந்த எண்ட் வந்தோனே ஸ்டாப் கிளாக் ஆஃப் ஆயிரும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் 5 எம்எம்க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதனுடைய டைம் நம்ம 24 செகண்ட்ஸ் 475 மில்லி செகண்ட்ஸ்ன்னு நாம கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீசெட் குடுக்குறேன். ரீசெட் குடுத்துட்டு, இப்ப அதே மாரி செலக்ட் ஜார் டயாமீட்டர் 3 சென்டிமீட்டர்ன்னு வச்சுக்கிறேன். இதுல 6 மில்லிமீட்டர்ன்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே மாரி பால ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு, நான் கிளிக் பண்றேன். அப்ப கிளிக் பண்ணும்போது கரெக்ட்டா இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டாப் ஆகுது. இப்போ இதனுடைய டைமோட வேல்யூஸ் 32 செகண்ட்ஸ் 120 மில்லி செகண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரீசெட் குடுக்குறேன். அடுத்து இதே மாரி 7 மில்லிமீட்டர். அதே மாரி பால ட்ராக் பண்றேன். ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு கிளிக் பண்றேன். இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல வரும்போது ஸ்டாப் ஆகும். இப்ப நமக்கு கிளிசரின் தேவை அப்படின்னா கிளிசரின் ஏத்துக்கலாம். கேஸ்டர் ஆயில் தேவை அப்படின்னா கேஸ்டர் ஆயில் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா டிஃபரெண்ட் சைஸ் ஆஃப் பால்ஸ் எடுத்துட்டு அதனுடைய பால் எடுத்துட்டு ஒரு லிக்விடுடைய விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுல கீழ டேபுலேஷன் இருக்கு. ரேடியஸ் ஆஃப் த பால். அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த வேல்யூஸ், டைம் டேக்கன், வெலாசிட்டி, இன்னர் ரேடியஸ், டெர்மினல் வெலாசிட்டி. இதிலிருந்து நாம ஒரு லிக்விடுடைய விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் நாம கண்டுபிடிக்கலாம். இதே மாரி கிளிசரினுக்கு நம்ம கிளிசரினை யூஸ் பண்ணி அந்த கிளிசரினுடைய விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். அதே மாரி கேஸ்டர் ஆயில்னா கேஸ்டர் ஆயிலுடைய வெலாசிட்டியோட விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். தேங்க் யூ.